ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு ரெசிபி வீடியோ வந்து பார்க்க போகிறது வந்து ஒன் பாட் ரெசிபி வந்து ரெண்டு, அதாவது ரைஸ் ரெசிபிஸ் வந்து ரெண்டு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பகாரா ரைஸ், இன்னொன்று வந்து மின்ட் ரைஸ். மின்ட் ரைஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, அது வந்து நானும் அம்மாவும் சேர்ந்து பண்ணியிருப்போம். அது கூட நீங்கள் போய் பாருங்கள். அதுலேருந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நான். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு பின்னாடி நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன், பட் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ, இந்த ரெசிபிஸ் ரெண்டுமே வந்து ஒன் பாட் ரெசிபி அண்ட் லஞ்ச் டைமுக்கு சூப்பரான ஒரு குவிக்காக முடிக்கக்கூடிய ஒரு ரெசிபியும் கூட. ஸோ அதனால் நீங்கள் ரெண்டு ரெசிபியும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த பகாரா ரைஸ் இது பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது. காய்கறி கூட நமக்கு கட் பண்ண வேண்டாம். ஒரு பேனில் வந்து நான் எண்ணெயும் போட்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் நெய்யும் போடுறேன். நெய் மட்டும் கூட நீங்கள் போட்டு நீங்கள் பண்ணலாம், இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டேன். இங்கே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெரிய ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் பெருசு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நான் போட்டு இதெல்லாத்தையும் நல்லா அந்த அந்த வாசம் வர்ற வரைக்கும் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சது. நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போடுறேன், ஏன்னா அன்றைக்கி ரைஸ் நான் வந்து கொஞ்சமாக 1 கப் தான் நான் வச்சேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுவும் அந்த நல்ல ஸ்மெல், அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இங்கே வந்து அரிசியை வந்து நான் கழுவி வச்சுருக்கேன். ஊரெல்லாம் நான் வைக்கலை, கழுவி வச்சுருக்கேன். அந்த கழுவி வச்ச அரிசியை, பாஸ்மதி ரைஸ் போடுறேன் நான். பாஸ்மதி ரைஸை வந்து இதில் நல்லா போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். அதாவது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரொம்ப அப்படியே சட்டியில் ஒட்டுற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அது அப்படியே கொஞ்சம் டோஸ்ட் ஆகணும், அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் டோஸ்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் 1 கப் ரைஸ் எடுத்தேன், ஸோ 2 கப் தண்ணி ஊற்றுறேன் இங்கே. அதையும் ஊற்றிட்டு இதை நல்லா உப்பு போட்டு நீங்கள் மூடி வச்சிட வேண்டியதான். வேறு எதுவுமே இதில் வேலை கிடையாது. ரொம்ப சிம்பிள். இது வந்து நம்ம தேங்காய் பால் சாதமும் இதே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. அது வந்து இந்த இடத்துல நம்ம தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றுவோம். இது வந்து வெறும் தேங்காய் பால் கிடையாது, வெறும் தண்ணி மட்டும் போட்டு நம்ம இதில் சால்ட் போட்டு, இப்போ நான் வந்து இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி அந்த ஃப்ளேவருக்காக அந்த இது போட்டுட்டு நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறேன். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரைஸ் வந்து அந்த ஒரு முக்கால் வேக்காடு வெந்திருக்கும் இல்லை, தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் கூட இதில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி வந்து இதில் வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி ஒட்டினாப்புல அந்த கஞ்சி மாதிரி இன்னும் தண்ணி இருக்குது இந்த ஸ்டேஜில். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அதை நல்லா சிம்மில் வச்சுட்டு தம் கட்டி வச்சுருங்க. அப்படின்னா தான் அது வந்து உங்களுக்கு நல்லா அது உள்ள வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி நல்லா இறங்கி அந்த இது ரைஸ் வந்து பொல பொலன்னு வரும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ரைஸ் குக் ஆயிடுச்சுங்கிறது நல்லா தெரியும். ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான அண்ட் டேஸ்டான பகாரா ரைஸ் ரெடி. இந்த இதுக்கு வந்து நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா மஷ்ரூம் சுக்கா, பன்னீர் பட்டர் மசாலா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். நான் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து சிக்கன் பெப்பர் ஃப்ரை சூப்பராக இருக்கும், மட்டன் சுக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே நம்ம சேனலில் ரெசிபிஸ் ஆல்ரெடி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மின்ட் ரைஸ். மின்ட் ரைஸ் புதினா சாதம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இதில் வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் மட்டும் ஊற்றிருக்கேன் நான். நீங்கள் நெய்யும் போடணுன்னா போட்டுக்கோங்க. அதே மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், இவ்வளவுதான், வேறு எதுவுமே போடலை நான். பிரியாணி இலை கூட நான் இதில் போடலை. இதெல்லாம் போட்டுட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சு வரும்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், நான் வந்து சாப்பரில் கட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை. அது போட்டு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து கொஞ்சோண்டு நீங்கள் வந்து அரைக்கும் போது நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோடு சேர்த்து நீங்கள் அரைக்கிறீங்கன்னா அது கூட ப்ராப்ளம் இல்லை. பட் நான் தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டேன் இந்த இதில். சரியா? இப்போ இந்த இதில் காய்கறிகள் பார்த்தீங்க அப்படின்னா இது பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, இது 3 வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 பீன்ஸு, ஒரு ½ கேரட் அந்த மாதிரி போட்டு, பட்டாணி இப்போ நமக்கு சீசன் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அது கூட போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இதில் உப்பு, இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அரைச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இதை அரைச்சிருக்கேன். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா,
அப்புறம் வேறு எதுவும் நான் போடலை. இது மட்டும்தான் நான் போட்டு நான் அரைச்சேன். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா. புதினா நிறையா, கொத்தமல்லி அதில் பாதி, பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டையும் இதில் வந்து இதோட சேர்த்து நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இன்னும் நல்லாயிருக்கும். அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த ஸ்மெல்லை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அரிசியுமே வந்து நான் ஊற வச்ச அரிசிலாம் கிடையாது, கழுவி வச்சுருக்கிற அரிசி தான். அதை வந்து இந்த ரைஸோட இந்த மசாலா இது எல்லாத்தையும் வெஜிடபிள்ஸோடு சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த தண்ணி இந்த இதில் இருக்கிற அந்த அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாமே போகிற மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அளந்து வச்சுருக்கிற தண்ணி இதில் ஊற்றணும். நான் வந்து அகெயின் 1 கப்பு தான் அன்றைக்கும் ரைஸ் எடுத்தேன். ஒரு கப்புக்கு 2 கப் தண்ணியை வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கொதித்து வரும்போது க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அகெயின் இதுவும் இந்த அரிசி குக்கார், ஏன்னா இந்த மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த இடத்துல உப்பு போட்டுக்கோங்க. அரிசிக்கு வேணுங்கிற உப்பு, நம்ம வெஜிடபிள்ஸுக்கு வந்து ஏற்கனவே உப்பு போட்டோம். இந்த இதில் வந்து அரிசிக்கு வேணுங்கிற உப்பு நம்ம போடணும். இந்த இதுலேயுமே அரிசி குக் ஆகும்போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்ந்து குக் ஆயிரும். ஏன்னா இது எல்லாமே வந்து ஈஸியாக குக் ஆகக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான். மிஞ்சி போனால் ஒரு 7 மினிட்ஸ் 8 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு மொத்தத்துக்கு இது ரெடி ஆயிரும். இதை எடுத்து நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான். இது ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அனதர் ஒரு 10-15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இப்படி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ரைத்தாவோட சர்வ் பண்ணுங்கள். சூப்பர்ப் மின்ட் ரைஸ் ரெடி. எனக்கு 2 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த ரைஸ் குக்கார டைம் மட்டும்தான் உங்களுக்கு டைம், மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவுமே டைம் கிடையாது. வெரி ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும், சூப்பர் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து போன இதில் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அம்மாவும் நீங்களும் சேர்ந்து பண்ணுறதை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களை விட நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் தெரியுது வந்து அந்த ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி வீடியோஸ் போட்டால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. பட் நான் எடுத்து வச்சிருந்தது எல்லாமே ஆல்மோஸ்ட் டன். இன்னும் ஒரு வீடியோவும் என்னமோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி வேறு எந்த வீடியோவும் என்கிட்ட இல்லை. எல்லாமே ஒன்றா நான் ஷூட் பண்ணதாக இருக்கும், இல்லைன்னா அம்மா அங்கேருந்து ஷூட் பண்ணி அனுப்புனதாக இருக்கும். அதுவும் இப்போ வந்து இப்போ ஒரு லாஸ்ட் 1 மந்த்தாக, லாஸ்ட் 1 மந்த் இல்லை, லாஸ்ட்டு ஒரு 1-2 வீக்ஸாக வந்து அம்மாவுமே கொஞ்சம் பிஸி. இங்கேருந்து தம்பி பசங்க எல்லோரும் ஊருக்கு போயாச்சு, ஹாலிடேஸ் அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்களும் அங்கே ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் அம்மா வந்து என்னால் வீடியோலாம் எடுத்து அனுப்ப முடியாது, வேலை நிறைய இருக்குது அப்படின்னாங்க. நான் வந்து அதனால் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணல. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் வந்து இனி அம்மாவை எப்போ மீட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. அப்படியே மீட் பண்ணாலும் நாங்கள் வந்து இந்த ஷூட்டிங் எடுக்கிற அந்த ஷெட்யூல் பிளான் பண்ணி நாங்கள் எடுக்கிற மாதிரியும் அந்த மாதிரி பிளானும் எனக்கு இல்லை இப்போதைக்கு. ஏன்னா வந்து அம்மா வந்து ஊருக்கு இங்கே வர்றது வந்து இப்போதைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அம்மா இஸ் வெரி ஸ்கேட். எங்களுக்குமே we are also scared. அம்மாவும் அப்பாவும் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வரணும். ஸோ அதனால் we are all very scared. ஸோ அதனால் எப்போ கடவுளை எப்போ வந்து ஓகே சொல்கிறாரோ அப்போ வந்து நம்ம வந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு ஷெட்யூல் ஷூட் பண்ணி சூப்பராக வீடியோஸ் எடுக்கலாம். அன்டில் தென் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஐ ஹோப் யூ லைக் தீஸ் 2 ரெசிபீஸ். இந்த 2 ரெசிபியும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் see you in the next video. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் இன்னும் புதுசாக ஏதாவது செஞ்சுட்டே இருங்க. புதுசாக ஏதாவது ரெசிபிஸ் ட்ரை பண்ணுங்கள். என்ன ட்ரை பண்ணீங்களோ அதை வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.